சார் வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர். தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்து விட்டார். அவர் மட்டுமல்ல, அவருடைய ஆதரவாளர்கள் முன்னாள் எம்பி சத்யபாமா எல்லாம் சேர்ந்து ஒரு பெருங்கூட்டமே இன்றைக்கு இணைந்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? விஜய் காங்கிரஸ் இருந்து வாங்கின அடியில அதை திசை திருப்பதுக்கு அவருக்கு செங்கோட்டை விட்டா வேற வழி இல்லை. ஜானாரிக்கசாமி தினமலர் தினத்தந்தியை பிடிச்சி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம லஜ்ஜையே இல்லாம 117 விஜய் சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு விலகி விஜய் ஆதரிக்காங்கன்னு வதந்திகளை பரப்பிட்டு இருந்தாப்புல, பொய் செய்திகளை பரப்பிட்டு இருந்தாப்புல. திருச்சியில எஸ்ஐஆர் பற்றி, பீகார்ல உள்ள பற்றி ராகுல் காந்திக்கு போராட்டத்துக்கு ஆதரவா விஜய் பேசினாப்புல. சமூக வலைத்தளத்துல ராகுலுக்கு ஆதரவான பதிவுகளை விஜய் போட்டுட்டு இருந்தாப்புல. நான் தான் சொன்னேன், பல நிரூபிக்காத ஒன்றை நம்பி உங்களை நம்பி காங்கிரஸ் வராதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸ்டாலின் காங்கிரஸ் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். இங்க வசந்தகுமார் தவிர டெபாசிட் இழந்து பறிபோன 3 விழுக்காடு கீழே போன ஜோதிமணி, 4 விழுக்காடு கீழே போன மாணிக் அவர்லாம் ராகுல்கிட்ட பேச்சு எடுபடாது, இவங்களெல்லாம் தூசு மாதிரி ராகுல் தட்டி விட்டுட்டு போயிடுவாரு நான் தான் சொன்னேன். இதுல வேற நீங்க ஆட்களை போட்டு வதந்தியை வச்சுக்கிட்டு, அங்க கர்நாடகாவில் விஜய்க்கு செல்வாக்கு, கேரளாவில் வேணுகோபால் சொல்லிட்டாரு, கிறிஸ்டின் முஸ்லீம் என்னைக்கு எலெக்ஷன் நடத்தினார் வேணுகோபால் வேணுகோபாலன் நாயர் ராகுலுக்கு ஒரு சுத்தி வர்றாரு. யாராவது கேட்டா இல்லைன்னா சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம்பாங்க, பொய்ய சொல்லுவாங்க. அதெல்லாம் விஜய் நம்பிக்கிட்டு ஜான் ஆரோக்கியசாமியோட அந்த கல்ட்டு அந்த பொய்யுரைகளை நம்பிக்கிட்டு காங்கிரஸ் வந்துடணும்னு விஜய் நம்பிட்டு இருந்தாரு. பாவம், பரிதாபம். நம்ம தான் தெளிவா சொன்னோம், வரவே வராதுன்னு. ஷர்மிளா ரெட்டியை எப்படி அவங்க தெலுங்கானாவை காட்டி ஆந்திராவில் மட்டையை கட்டினாங்களோ அதே மாதிரி தான் விஜய ஸ்டாலினை வேணா நீங்க சிஎம்மா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர ஸ்டாலினை விட்டுக்கிட்டு அவங்க விஜய் பக்கம் வரமாட்டாங்க. ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணிக்கு இந்தியாவிலே ஆதாரம். ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கிறது ஸ்டாலின் தான். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் நாட் ப்ரூவ்டு. விஜய் எப்படி நம்புவாங்கன்றத சொன்னேன். அது மட்டும் நான் சொல்லலை, சீமானே அதை அடிச்சார். காங்கிரஸுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? பார்லிமெண்ட் 4%, சட்டமன்றம்னா 2% தானே அடிச்சார். கார்த்திக் சம்பர்லாம் இப்ப சீமான கண்டு பொறுமனாருன்னா, நீங்க ஸ்டாலின் போடுற அதுல வாழக்கூடியவங்க, ஸ்டாலின் போடுற அதுல வாழக்கூடியவங்க. இதுதான் உங்க நிலைமை. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. காங்கிரஸுக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம்கிட்ட ஒரு வேல்யூ உண்டு, ஒரு ஒரு கேட்டலிஸ்ட் ஸ்போர்ட்ஸா இருக்குங்கிறத நம்ம மறுத்துக்கிட்டு பொய்யா பேசக்கூடாது. பார்லிமெண்ட்னா, அசம்பிளினா அவங்களுக்கு பார்லிமெண்ட்லயே 4.3ன்னா 2 தான். இப்போ தான் இந்த எங்க அண்ணன் சிவாஜி மகன் பிரபுவோட 100வது படம் ராஜகுமாரில் ஒரு காமெடி வரும். கவுண்டமணி, செந்தில், வடிவேலு அப்போ வளர்ந்துட்டு இருப்பாரு. வடிவேலு அந்த ஹீரோயினுக்கு அண்ணன். அப்போ இவர் பால்காரர், தபால்காரர். அந்த அது வரும்போது 2 பேருமே ஒரு பெண்ணுக்கு போட்டி போடுவாங்க. கடைசியில் அந்த பெண்ணு கவுண்டமணி செந்தில்ல யார் வேணும்னு கேட்பாப்புல. இவர் வடிவேலு அருவாளை தூக்கிட்டு நிற்பாரு. அப்போ கடைசியா அந்த பொண்ணு செந்தில உதாசீனப்படுத்திட்டு, வடிவேல கவுண்டமணி உதாசீனப்படுத்திட்டு செந்தில ஏற்றுப்பாப்புல. அப்போ அந்த பெண்ணு ஒரு தோற்றம் எல்லாம் ஒரு இதா காட்டும் போது கவுண்டமணி சிரிப்பாரு. அப்பா, நான் பெரிய அழகான பொண்ணுன்னு நினைச்சேன், இப்படி ஒரு பொண்ணான்னு நினைச்சு அவன் அருவாளை தூக்கிட்டு தலையில கட்டிட போறான்னு கவுண்டமணி சிரிப்பாரு. செந்தில் சொல்லுவாரு, அவரும் சிரிப்பாரு. இந்த காலத்துல எப்படா சிரிக்கான்னு கேட்பாரு இவரு கவுண்டமணி. அண்ணே, இந்த பொண்ணே உங்களை வேண்டான்னு சொன்னா எந்த பொண்ணுன்னே உங்களை ஏத்துக்கணும். அப்போ 2% ஓட்டு உள்ள கன்னியாகுமரியில நாடார்கால மட்டுமே டெபாசிட் வாங்கினா, நாடார் சமுதாயத்துல மட்டுமே டெபாசிட் வாங்கினா, நாடார் சமுதாயத்தை ஏமாத்துற கட்சி, அது வேற விஷயம். அந்த காங்கிரஸே ஒண்ணு வேண்டான்னு சொன்ன பிறகு எந்த கட்சி உங்களை ஏத்துக்கிட போறங்க லெவல்ல விஜய்க்கு கற்பனை கனவுகள் செதஞ்சி நொடிஞ்சி காங்கிரஸ் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய உதாசீனப்படுத்தி, ஜானாரிக்கசாமி சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஜோசப் விஜய்க்கு இப்போ புரிஞ்சிருக்கோம். சகாதேவ மாதிரி ரவீந்திர துரைசாமி சொன்னதுதான் கரெக்ட்னு இப்போ விஜய்க்கு புரிஞ்சிருக்கோம். அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஸ்டாலின் தான் எங்களுக்கு அதின்னு. இன்னும் சொல்ல போனா, மோடி அடிச்ச அடியில, எங்க மோடி அடிச்ச அடியில ராகுல் காந்தி அப்படியே ஸ்டாலின் சரண்டர். ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர். மோடி எப்படி அடிச்சாருன்னா, பீகார் தேர்தல் முடிஞ்சதும் காங்கிரஸ் ஒட்டுண்ணி இந்த வார்த்தையை சொன்னதும் மம்தா காங்கிரஸ் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அகிலேஷ் யாதவ் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. தேஜஸ்வி, சரத்பவார்,
எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அடிக்கல. ஸ்டாலின் ஷ்ரூவ்டு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒற்றுமையா இல்லாம இணைந்து செயல்படாம ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி கொடுக்கலன்னா அது பீகார் ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் பாடான்ட்டாரு. அப்போ பீகார் தோல்விக்கு காரணம் தேஜஸ்வி யாதவை ராகுல் காந்தி சிஎம்மா சொல்லி சரியா இது பண்ணாதது காரணம்னு சொல்லும் போது, இதுல ஸ்டாலின் கருத்தை தேஜஸ்வி, சரத்பவார், அகிலேஷ், மம்தா, இவங்க ஜார்க்கண்ட், ஹேமந்த் சோரன் இவங்கெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸ் அங்க இந்தியாவிலே காலி. அப்ப ஸ்டாலின் வந்து நீ கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி 4 ஜால்ரா பத்திரிகையாளர் பிடிச்சிக்கிட்டு, வேணுகோபால் 3% ஓட்டு எடுக்காத ஒரு ஜோதிமணி, 4 தாண்டாத ஒரு மாணிக் தாகூர், இந்த செல்வாக்கற்றவர்களை வச்சுக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டா எங்க அண்ணன் ரெட்டியாரு திருச்சி வேலுசாமி அவரு எவங்காலம்பி விட மாட்டாரு. அவருக்கு பேச உரிமை உண்டு, எங்க அண்ணனுக்கு பேச உரிமை உண்டு. நீங்க வந்து அடுத்தாலே ஸ்டாலின் போய் தமிழுக்கும் தமிழருக்கும் ஸ்டாலினை விட்டால் நாதி இல்லை. ஐயா என்ன எம்பி டிக்கெட்ல மாத்திராதீங்க, ஐயா என்ன எம்பி டிக்கெட்டை மாத்தி அசோக நாடாரு கொடுத்துறாதீங்க, ஐயா இந்த தொகுதியை மாத்திராதீங்க, நீங்க ஸ்டாலின் கஞ்சக்கூடிய கொஸ்டின். நான் அண்ணனுக்கு வேலுசாமி என்ன நான் மதிக்கிறேன். பட் நாங்க மோடி அடிச்ச அடியில ஸ்டாலின் அதுக்கு ரியாக்ட் பண்ணதுல ராகுல் வந்து தெளிவா ஸ்டாலின் வந்து விழுந்துட்டாரு. பல நிரூபிக்காத விஜய் பின்னாடி பல நிரூபிச்ச யாரும் கூட்டணி போறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை, வாய்ப்பு இல்லைங்கிற என்னோட கருத்து விஜய் மனசுக்குள்ள தெளிவா ஆளை பதிஞ்சிடுச்சு. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொன்னதெல்லாம் பொய், மோசடி, வேணுகோபால் அது இதுன்னு தினமலர்ல மோசடித்தனம், தினத்தந்தில மோசடித்தனம், வாரப்பத்திரிகையில மோசடித்தனம், அவ்வளவு ஃப்ராடுத்தனமும் எக்ஸ்போஸ் ஆகி விஜய் பரிதாபமா இருக்கிறார். இந்த சூழ்நிலையில ஆபத் பாண்டவனா அநாதை ரட்சகனா செங்கோட்டையன் வந்தார். செங்கோட்டையன் நீக்கு எவ்வளவு நாள் ஆகுது? அக்டோபர் 30 பசுமன் ஐயா நினைவிடத்துல முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக திருப்பதற்காக பண்ணின அந்த எலெக்ஷன்ல சீமான் அதை எஃபெக்டிவா பண்ணாரு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் அடிச்சனால்தான் தேவரையாவுக்கு பாரதத்தினா கேட்குறீங்க 4.5 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு. அவர் உடனே வஉசிக்கு பாரதி பாரதத்தினா அதை எடப்பாடியை அப்பவே காலி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த தேவரையா அக்டோபர் 30 அன்னைக்கு ஆரம்பிச்சது 1-2 நாள்ல நீக்கலன்னா எடப்பாடி இமேஜ் நிற்காதுன்னு நீக்கிட்டாரு. அதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு 25 நாளைக்கு மேல ஆகுது. இந்த 25 நாள் என்ன பண்ணாங்க? இந்த 25 நாளைக்குள்ள என்ன நடந்து? இந்த 25 நாளைக்குள்ள அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு லெட்டர் பேட் கட்சியா இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல கூட கண்டஸ்ட் பண்ணதுக்கு தெம்பெற்ற திராணியற்ற 39 கேண்டிடேட் போட முடியாத கட்சியான விஜயோட தாவேக்காவை காங்கிரஸ் புறக்கணிச்சிடுச்சு. ஒரு நெறியாளர் சகோதரர் கேட்டாரு, சகோதரே நான் சொல்றது உண்மையா பையன், அதை சொல்லுங்க, நான் விஜய் மேல வன்மன்லாம் சொல்லாதீங்க அப்படின்னா. செங்கோட்டை விஷயத்துல எல்லாம் நான் விஜய்க்கு எல்லா தொலைக்காட்சியிலுமே சாதகமா தான் பேசியிருக்கிறேன். ஸோ நடந்த விஷயம் காங்கிரஸ் ஓட்டிசே கொலைக்கிலா சொல்லிடுவோமா? சொல்லுங்க. எந்த வார்த்தையை சொல்ல? நீங்க ஹெட்டிங் போடுற வார்த்தையை சொல்லிடுவோமா? சொல்லுங்க. அப்பா நீ அதுக்கெல்லாம் ஒருத்தர் இல்ல, நீ தகுதியாக மாட்ட, வேணா எங்க கூட வந்து ஸ்டாலின் சிஎம்மா சொல்லுங்கிற மாதிரி அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு நீ வார்த்தையை போட்டுக்கோ. ஒதுக்கி தள்ளிட்டு அந்த அவமானம் தாங்க முடியாம, அந்த அசிங்கத்தை பொறுக்க முடியாம ஜான் ஆரோக்கியசாமிக்கு பொய்யுரையில கண்டு கதறி திசை திருப்பதுக்கு 25 நாளைக்கு பிறகு செங்கோட்டையனை கட்சியில சேர்த்திருக்கிறாரு ஜோசப் விஜய் ப்ரோ. இப்ப என்னதான் சேர்த்தாலும் இப்ப செங்கோட்டையன் சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய பலம் தானே விஜய். கண்டிப்பா செங்கோட்டையன் சேர்ந்தது. விஜய்கிட்ட கேண்டிடேட் கிடையாது, கமல்ஹாசன் அளவு விஜய்கிட்ட கேண்டிடேட் கிடையாது. அதனால்தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்களவை தேர்தலில் லெட்டர் பேடா இருந்தாரு, சிஏ எதிர்ப்புனாரு. அதை யாருமே கண்டுக்காதனால மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரத்தெல்லாம் கொடுத்து பார்த்தாரு. அப்புறம் விக்கிரவாண்டி ஈரோடு களத்திலையும் களத்துக்குள்ள வந்து நிற்கிறதுக்கு அவருக்கு கட்ஸ் இல்லை. எம்ஜிஆர் நின்னாரு, பிரசாந்த் கிஷோர் பாண்டே 4 தொகுதியில நின்னாரு. அப்படி இருந்தவருக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் வந்தது. என்னை பொறுத்தவரை அவர்கிட்ட கமல்ஹாசன், பிரசாந்த் கிஷோர் அளவே கேண்டிடேட் கிடையாது. செங்கோட்டையனால அவருக்கு அதிமுக அதிருப்தியாளர்களை கேண்டிடேட் ஆக்க முடியும். எம்ஜிஆர் பேரை சொல்லி அந்த இன்னொரு எம்ஜிஆர் அதிமுக பிளவு மாதிரி காட்டி அந்த அதிருப்தியாளர்களை விஜய்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும். எந்தெந்த பகுதிகளில் பெரிய அளவு ஓட்டு வர வாய்ப்பு இருக்கு சார் செங்கோட்டையன்? ஈரோடு இந்த பகுதிகளில் கேண்டிடேட்டை கொண்டு வரலாம். எடப்பாடிய கொங்கு மண்டலத்துல பலையனப்படும். இன்னும் கேண்டிடேட்லோட தான் நிறுத்துறீங்க விஜய? எங்க ஓட்டு விழுந்தாதானங்க ஓட்டு. இன்னும் அவரு பண்புதுற மாதிரி ஏதாவது தப்பா பண்ணாருன்னா கார் கொடுப்பாரு,
சீமான் சொன்னார் பாத்தீங்களா, என்ன காப்பி அடிச்சு கார் கொடுக்கணும்னு சொல்றாரு. நான் தான் கார் கொடுக்கணும்னு சொன்னேன். அது வந்து வேடிக்கைக்கு கிண்டலுக்கு இவனுடைய இலவசங்களை கிண்டல் பண்ணதுக்கு நான் கார் கொடுப்பேன்னு சொல்லி இவனை மிக்சி கிரைண்டர் ஃபேனு சொல்றதுக்கு நான் கார் கொடுப்பேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு நான் ஜெயித்து வந்த பிறகு முதலமைச்சரான பிறகு அம்பேத்கர் படத்தை எல்லா வீடுகளுக்கும் கொடுப்பேன். எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய கார் வந்து அம்பேத்கர் தான் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கரை ப்ரொஜெக்ட் பண்ணி இங்க எல்லா ஜாதியும் அம்பேத்கரை மிகப்பெரிய அறிவுலக மேதைன்னு ஏத்துக்கிறேன்னு சீமான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி வரக்கூடிய அந்த மேட்டர்ல அம்பேத்கரை விட்டுக்கிட்டு வெறும் காரை எடுத்துட்டு போறாரு விஜய் அவர்கள். இந்த மாதிரி மக்கள் எள்ளி நேகையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி வச்சு வந்து மக்களை ஏமாளின்னு நினைக்கக்கூடிய இது இலவச வாக்குறுதிகள் வந்து நிறைய கொடுக்க விஜய் மண்புதிரணி கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? விஜய சீமான் தெள்ள தெளிவா அம்பேத்கர் கார்ல கட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு ஜான் ஆரோக்கியசாமி. இதான் சுயமா வளர்ந்த ஒருத்தனுக்கும் சிவாஜி மாதிரி சொந்த அரசியல் அறிவு இல்லாம அடுத்தவன் சொல்றதை கேட்கக்கூடிய விஜய்க்கும் உள்ள வித்தியாசம். உங்களோட கார் இலவசத்தை தான் அம்பேத்கருக்கு சொல்லி ஒரே போட சீமான் போட்டுட்டு போயிட்டார. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னும் நீங்க மண்புதர் மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா என்ன வாக்கு வரும்? அது தேர்தல் நேரத்துல அணியெல்லாம் அமைஞ்ச பிறகுதான் வாக்கு பலத்தை பற்றி சொல்ல முடியும். இப்ப செங்கோட்டையன் பிளஸ் பெரிய பிளஸ், கண்டிப்பா பெரிய பிளஸ். ஜானி சசிகலா வர்சஸ் செங்கோட்டையன் தமிழ்நாடு பார்த்த இடம். சசிகலா வர்சஸ் கண்ணப்பன், அது பிறகு சசிகலா இருந்தாங்க, கண்ணப்பன் இடத்துல செங்கோட்டையன் வந்தாரு. ஆனா நாங்களே 2011 செங்கோட்டையன் கூட தானே இருந்து எல்லா ஒர்க்கும் பார்த்தோம். ரொம்ப நல்ல மனுஷன், தன்மையான மனுஷன், கட்சி விசுவாசி. ஜெயலலிதா இவருக்கு அடிக்கான்னு தெரிஞ்சாலும் கூட ஜெயலலிதா மேல பக்தியா தான் இருப்பார். எம்ஜிஆர் பக்தர் தலைவர். நானே எம்ஜிஆர் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணுவேன். செங்கோட்டையன் மதிச்சு நான் ஒன்று சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட அப்படியே அன்பா போயிடுவேன். அந்த அளவுக்கு உபசரிக்கும் குணமும் ஒரு அன்பா விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய இதுவும் ரொம்ப ஒரு தன்மையான ஒரு மனிதர். தொண்டர்கள் சுமைதாங்கியா இருந்தாரு அதிமுகவில். அதாவது இவர் கிருஷ்ணசாமி அதிமுகவில் கொண்டு வந்ததே செங்கோட்டையன் தான். கேட்பார் என்கிட்ட, வக்கீல் அம்மா ஏதாவது கேள்வி கேட்டா எனக்கு பயிர் சொன்ன வக்கீல், அந்த கூட்டம் வந்து நின்று நம்மளை இது பண்ணிடக்கூடாதுன்னெலாம் சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், 2004 தோத்துட்டீங்க, 6 தோத்துட்டீங்க, 9 தோத்துட்டீங்க. கலைஞர் வந்து தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை தேவருக்கு எதிராக இலவச வாக்காட்டி ஏமாத்திட்டு இருக்கிறாரு, பெரிய அநீதி. நீங்க கிருஷ்ணசாமிக்கு சீட்டு கொடுத்துட்டா அந்த ஓட்டு வந்து இலவச ஓட்டாட்டு கலைஞருக்கு போகாது. இங்க கிருஷ்ணசாமி சேர்க்கறதுனால தேவர் எதிர்ப்பு வருங்கிறதுக்காக தேவர் எதிர்ப்புல உள்ள தேவேந்திர குல வேளாளர் வாக்குல கிருஷ்ணசாமி சேர்க்காமலே கலைஞர் அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு. 2009 கிருஷ்ணசாமி ஓட்டு எடுத்த தென்காசி தவிர எல்லா தொகுதியிலையும் ஜெயித்துட்டாங்க. 10க்கு 9 அழகிரி ஆர்கனைஸ் பண்ணி அடிச்சு தூக்கிட்டாரு. ஆனால் நீங்க கிருஷ்ணசாமி சேர்க்கணும்னு நான் சொல்லும்போது அவர் திரும்ப திரும்ப கேட்பாரு, ஏன்னா கிருஷ்ணசாமிக்கு எதிராக சசிகலா தரப்பு கட்டே போட்டக்கூடாதுன்னு. வக்கீல் என்ன சொல்லணும் எல்லாமே விலைக்கு சொல்லுவேன். அப்புறம் கேண்டிடேட் செலெக்ஷன் கூட நானும் செங்கோட்டையன் தான் இருந்து பார்த்தோம். கடைசியில சசிகலா குரூப் வந்து செங்கோட்டையனுக்கு எதிராக அவங்க கையில் எடுத்து செங்கோட்டையன் உங்களே கவுத்துருவாங்கம்மான்லாம் என்ன சொன்னாங்களோ யாதோ இது பண்ணி எடுத்து அவங்க அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க. அது பிறகு செங்கோட்டையன் சசிகலா நீக்கின பிறகு செங்கோட்டையன் பின்னாடி நிறைய கார் சசிகலா நீக்கல. அந்த டைம்ல நிறைய கார்கள் 400-500 கார் எல்லாம் பவனி வருதுன்னு வரும்போது போட்டு கொடுத்து ஜெயலலிதாவுக்கு எதிராட்டே செங்கோட்டை இது பண்ண போகும்போது ஜெயலலிதா பயந்துட்டாங்க. எப்படி விஜய் தலைவா படத்துல டைம் டு லீடுன்னு சொல்லும்போது ஷூட் பண்ணி தூரத்துல உருவெடுக்கு முன்னாடியே கிட்ட வர்றதுக்கு 10 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணி விஜய் தந்தாங்க பார்த்தீங்களா, தலைவா படத்தை அடிச்சு டைம் டு லீடுன்னு போடும்போது கேரளாவில் பிரேக் இவனான படத்தை இங்க அநியாயமா அடிச்சாட்டியமா அடிச்சு தூக்கி போட்டுக்கிட்டு விஜய வித்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு அவர் மோடியை பார்த்தும் ஒண்ணு விஜய்க்கு செல்வாக்குலன்னு 6 விழுக்காடு ஓட்ட உயர்த்தி 39-37 ஜெயித்தாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி செங்கோட்டையனை கண்டும் பயந்துட்டாங்க. தூரத்திலே விஜய் அணில் மாதிரி உதவணும்னு பயந்தாங்க பாருங்க. அதே மாதிரி செங்கோட்டையன் கண்டும் பயந்து செங்கோட்டையனை கட்சி பதவி இதெல்லாம் தூக்கி விட்டாங்க. மொத்தத்துல செங்கோட்டையனுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா குட்டிகள் உண்டு. சசிகலா வர்சஸ் செங்கோட்டையன். இந்த இடத்துல கட்சியை நான் புலப்படுத்த விரும்பல, வக்கீல் தான் என்கிட்ட சொன்னாரு, நம்ம சசிகலா வைத்துனா மாசம் உங்களுக்கு வரும், ஜானகி ஜெயலலிதாவில் ஜெயலலிதாவுக்கு மாசம் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவர் நடராஜன் வந்து அவருக்கு மாநில நிர்வாகி பதவியும் மந்திரி பதவியும் கொடுத்து அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. தம்பி பெருமாள் மணி கூட அப்போ சொன்னாங்க நடராஜனோட நுணுக்கமான அரசியல் இது. அப்ப நாம சசிகலா புஷ்பா அம்மையார்ட்ட சொல்லி செங்கோட்டையன் ஃபைட் பண்ண வரலன்னு தெரிஞ்சதும் அவர் கட்சி தான் இதுன்னு போனது. நாங்கள் சசிகலா புஷ்பா அம்மையாரை வச்சு ஜெயலலிதா சசிகலா அம்மையாருக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கல. அந்த மெம்பர்ஷிப் கார்டு என்ன, அதுக்கு முந்தின நம்பர் என்ன, பின்னாடி உள்ள நம்பர் என்னலாம் ஹோம் மினிஸ்ட்ரி, சிபிஐ, எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்துக்கும் நாங்கள்
மனு கொடுத்தோம். புஷ்பா அம்மையார் கொடுத்தாங்க. ஸோ செங்கோட்டையன் ஃபைட் பண்ண வருவார்னு நினைச்சோம். அவர் வரல. அந்த இதை வச்சு பண்ணோம். சரி, அது நடந்த கதை. செங்கோட்டையனுக்கு வந்து அவரை அட்ஜஸ்ட் பண்ணி அவரை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சசிகலா நடராஜன் தரப்புக்கே இருந்தது. அப்போ எடப்பாடி அவங்க சிஎம்மா இருந்தாரு. அவரு எடப்பாடி தான் செங்கோட்டையனுக்கு கட்சி பதவியும் இதுவும் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. இல்ல, நடராஜனும் சசிகலா தான் கொடுத்தாங்க. நம்ம நடராஜன் சசிகலாவுக்கு எதிராக செயல்பட்டோம். பட் அவங்களோட உயரத்தை, அவங்களோட ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழிங்கிற ஸ்டேச்சரை இன்னைக்கு நாம யாரையும் அந்த அளவு மட்டும் தட்டி பேசுறது கிடையாது. இன்னைக்கு கொடுத்தது நடராஜனும் சசிகலாவும் தான். அந்த அளவுக்கு செங்கோட்டையன் வந்து தமிழகத்துல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா அதிமுக அரசியலுக்குள்ள இருந்தவர். இப்ப நீக்கப்பட்டு 25 நாளைக்கு பிறகுதான் சேர்ந்திருக்கிறார். அவரோட ஆதரவாளர்களை நாள்தோறும் விஜய்கிட்ட கொண்டு சேர்க்கலாம். ஏன்னா விஜய்க்கு கேண்டிடேட் இல்லை. 39 கேண்டிடேட் கூட போட முடியாம தான் லெட்டர் பேடா இருந்தாரு. மக்களவை தேர்தலில் சிஏ எதிர்ப்பு, மைக்குக்கு ஆதரிச்சதுல உலக தமிழர்கள் படத்தை பார்ப்பாங்கிற ஒரு சீமான் ஆதரவு நிலைப்பாடு அதுக்குள்ள இருந்தது. அது பிறகு விக்கிரவாண்டி ஈரோடு குழுக்கிலே நிக்கல. நின்னா அவரு எம்ஜிஆர், திண்டுக்கல் எம்ஜிஆர் ஆரமோ இல்லையோ, திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆயிடுமோன்னு அவர் நிக்கல. அப்படி இருந்தவருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ள செங்கோட்டையன் வந்தது ஒரு பெரிய பலம். சத்யபாமா வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் செங்கோட்டையன் ஆதரவாளர்லாம் வருவாங்க. ஸோ நிறைய கேண்டிடேட் செங்கோட்டையனாலே ஆலை இல்லாத ஊருக்கு எலும்பு சக்கர மாதிரி கேண்டிடேட் இல்லாத தாவேக்காவுக்கு, பிரசாந்த் கிஷோர் கட்சி மாதிரி வேட்பாளர் இல்லாத தாவேக்காவுக்கு அதிமுக அதிருப்தியாளர்கள் செங்கோட்டையன் வேட்பாளராக உள்ள வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. நேற்று இரவு வரைக்கும் செங்கோட்டையன் தனியாக தங்க வைக்கப்பட்டு அவ்வளவு ப்ரொடெக்ஷனோட கூட்டு வரப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பயமா? அப்படியெல்லாம் ஒன்றும் செங்கோட்டையன் ஒரு முடிவெல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு பலகீனமானவர் இல்லை. அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு தாவேக்கா ஆதரிக்கணும். விஜயை வச்சு அந்த எம்ஜிஆர் இமேஜ், இவர் ஜனநாயகன்லயும் எம்ஜிஆர் பிடிச்சி இது பண்றாரா? அந்த வேலாயுதம் படத்துல இவர் எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கும் போதுதான் ஜெயலலிதா அடிச்சாங்க. இப்போ இது வருத ஜெயலலிதாவை விஜய் என்ன சொல்ல போறாரு? சர்க்கார் படத்து இது தலைவா படத்துல இவருக்கு படத்தை காலி பண்ணி விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு, விஜய் செல்வாக்கற்றவர்னு 2014 நிரூபிச்சு விஜய்க்கு செல்வாக்கு உள்ளதானி காட்டினவர். அதை இது சர்க்கார் படத்துல அதுக்கு எதிராக முருகதாசும் அந்த உணர்வு உள்ளவர் தான், நம்ம உணர்வு உள்ள சகோதரர் தான். அதை தெளிவாக காட்டினாரு. விஜயும் ஸ்டைலிஷா படம் பண்ணி அடிச்சு நொறுக்கியிருந்தாரு. இலவசங்கள் எல்லாம் இது பண்ணி ஜெயலலிதாவுக்கு எதிரான அந்த இதை பண்ணி அதிமுகவே ஜெயலலிதாவுக்கு விசுவாசிகள் ஒரு போராட்டம்லாம். அப்போ செங்கோட்டையன் அதிமுக தான் இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா விஷயத்துல விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு, செங்கோட்டையன் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு? சீமான் எடுத்துட்டாரு கடற்கரையில, அது வேண்டாம், வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு அவர் தமிழ் தேசிய நிலைப்பாடு எடுத்துட்டாரு. இவரு எம்ஜிஆருக்கு அதிமுக தானா, விஜய் ஜெயலலிதாவுக்கு அதிமுக இருக்கிறாரா? அப்ப ஜெயலலிதாவுக்கு அதிமுகங்கிறது எடப்பாடியா? சரி பார்ப்போம், வரட்டு எப்படி வருதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். செங்கோட்டையனை புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் வரவேற்றிருக்காங்க. புஷி ஆனந்த் தான் அங்க 2வது இடத்துல இருப்பாரு. ஏன்னா இந்த கட்சிக்கு தந்தை புஷி ஆனந்த் தான். செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுப்பாங்க. எத்தனை நாள் செங்கோட்டையன் புஷி ஆனந்துக்கு கீழே செங்கோட்டையன் இருப்பாரா? புஷி ஆனந்த் கீழே இல்ல, புஷி ஆனந்த் தான் தாவேக்காவுக்கு தந்தை. தாய் வேணா விஜய்னு சொல்லுங்க, தந்தை புஷி ஆனந்த் தான். விஜய்க்கு இமேஜை வச்சு புஷி ஆனந்த் உருவாக்குனதுதான் தாவேக்கா. வந்துட்டாருங்களே செங்கோட்டையன் அவர்கள், இனி ஆட்சியை பிடிப்பாங்களா? அதுக்கு முன்ன ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டாங்களா? எங்க இதெல்லாம் எல்லாரும் சொல்றது தானுங்க. ஆட்சியை பிடிக்க மாட்டான்னு யாருங்க சொல்லுவா? இது பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாரு? எனக்கும் என்டிஏக்கு தான் போட்டினாரு. நிதிஷ்குமார் இவ்வளவு சீட் எடுத்தா நான் அரசியல் ஓட்டே ஒதுங்கோன்னாரு. என்ன ஆச்சு? இவரு போட்டின்னு சொன்ன என்டிஏல இருந்து இவரோட ஒரு ஓட்டை கூட பிரிக்க முடியல. அப்போ டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்னா டிஎம்கேல இருந்து ஒரு ஓட்டை கூட பிரிக்க முடியாது. இத பீகார் உதாரணத்துல இருந்து ரங்கராஜ் பாண்டே புரிஞ்சுக்கணும், சவுக்கு சங்கர் புரிஞ்சுக்கணும், துக்ளக் ரமேஷ் புரிஞ்சுக்கணும். எல்லா நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான், புரிஞ்சுக்கணும். அதாவது பிரசாந்த் கிஷோர் எனக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போட்டினாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டை பிரசாந்த் கிஷோரால பாதிக்க செய்ய முடியல. யாரை எதிர்த்து களமாடுறாரோ அவங்களை எதிர்க்கக்கூடிய இன்னொருத்தரை தான் நீங்க அந்த ஓட்டை பாதிக்க வைக்க முடியும். அப்ப நீங்க இந்த இடத்துக்குள்ள டிவிகே டிஎம்கேன்னு சொல்லும் போது அதிமுக ஓட்டை தான் பாதிக்க வைக்க முடியும். அதனாலதான் நீங்க இந்த எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கிறீங்க. அதனாலதான் செங்கோட்டையன் கட்சியில பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நீங்களே வீடியோ போடுறீங்க. மற்ற யாருக்கும் இந்த வீடியோ போடல. சப்போ தாவேக்கா செங்கோட்டையன் ஆலையும் தாவேக்காவாலையும் பாதிக்கப்பட போறது அதிமுக தான். அது எந்த அளவுங்கிறது 26 சட்டமன்ற தேர்தலில் தான் தெரியும். எடப்பாடி 20 விழுக்காடு ஓட்டு தன்னை நம்பி வந்த ஓட்டா தான் கிளைம் பண்றாரு. ஆனா அந்த ஓட்டுக்குள்ள செங்கோட்டையன்
சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, அன்பழகன், வீரமணி, தங்கமணி, வேலுமணி போன்ற பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் இருந்தாங்க. தெக்கோல தேவர்களுக்கு ஒன்றும் பெரிய பவர் இல்லை. தெக்கோல தேவர்களுக்கு பவர் இல்லை. தெக்க தேவர்கள்ல ஓபிஎஸ், டிடிவி தான் ப்ரூவ்டு. இது சசிகலா 0% தான். நம்ம அன்னைக்கு சொன்னதான் இதையும் சொல்றேன். பட் ஜெயலலிதாவின் உயிர் தோழி, அந்த ஸ்டேச்சர் பெருசு. ஸோ இந்த இடத்துக்குள்ள, அந்த 20% இந்த வன்னியர் வெள்ளாள கவுண்டர் தலைவர்கள் இருக்காங்க. அதுல ஒரு வெள்ளாள கவுண்டர் தலைவர் வெளியேறி இருக்காருன்னா அந்த 20 விழுக்காடு வாக்குகளையும் ஒரு பாதிப்பு வரும்னு தான் சொல்லணும். சசிகலா தினகரன் முதல்ல வீழ்த்தப்பட்ட போது 7 விழுக்காடு வாக்கு பாதிச்சது. நான் சசிகலா குறைச்சி மதிப்பிடல, அவங்க டெமோக்ராட் ஆகலைங்கிறத தான் நான் சொல்றேன். அடுத்து ஓபிஎஸ் நீக்கப்படும் போது 13 விழுக்காடு வாக்கு பாதிச்சது. இப்ப 20 விழுக்காடுல இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு செங்கோட்டையன் மேட்ரு. அது செங்கோட்டையன் வந்து தினகரன் தனி லீடரா நின்னாரு. ஓபிஎஸ் என்டிஏக்குள்ள ஒரு தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணாரு. இவர் வந்து இன்னொருத்தர தலைவராக ஏற்றுக்கிட்டு செங்கோட்டையன் எம்ஜிஆர் புகழ் காப்பாத்த நிற்கிறாரு. அது என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுதுங்கிறது 26ல தான் தெரியும். இதுல வேற சில பேர் செங்கோட்டையன் சேர்ந்துட்டாரா, அது திமுகவுக்கு பாதிக்குமா? சிவாஜி கட்சி விலகின போது திமுகவுக்கு எந்த கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா என்னைக்கே திமுக விட்டு போயிட்டாரு. அதே மாதிரி 2011 அனில் மாதிரி உதவ போகும்போதே திமுகவுக்கு எதிராக போயிட்டாரு. அப்ப அதனால விஜயாலெல்லாம் திமுகவுக்கு பாதிப்புங்கிறதெல்லாம் ஒரு லாஜிக் இல்லாத ஒரு கருத்து தான். ஆனா விஜய் நடவடிக்கை இன்னைக்கு உதயநிதிக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கலாம். உதயநிதி பிறந்த நாள் இன்னைக்கு பெரிய இது பண்ணும்போது உதயநிதி பிறந்த நாள்ல தனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. உதயநிதி தந்தையோட நிழல்ல தான் நிற்கிறாரு. பட் அவங்க அப்பா கலைஞரோட, எம்ஜிஆரோட, ஜெயலலிதாவோட பெரிய உயரத்துல இருக்காரு. கலைஞரோட, எம்ஜிஆரோட, ஜெயலலிதாவோட பெரிய உயரத்துல 3 தடவை வெற்றி பெற்று சாதிச்சுட்டு இருக்கிறார். அது ஜானார்கிசாமி, ஆதவர்ஜுனா போன்ற கருத்து பார்வையற்றவருக்கு தெரியாது. அப்ப நீ எப்படியும் உதயநிதிக்கு பக்கம் பக்கமா மலர் வருது, அப்ப உதயநிதிக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுப்போம்னு இன்னைக்குதான் அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு பார்வையா இருக்குது. இது சீமானுக்கு பெரிய பிளஸ். இவர் எம்ஜிஆர்னு இப்போ போறாரு. சீமான் எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாடி சாராய வேர்களை கல்வி தந்தி ஆக்கினாருன்னு இவருக்கு முன்ன எம்ஜிஆர்னு போன கமலஹாசன் அடிச்சாரு சீமான். இப்போ இவரை வந்து இந்த எம்ஜிஆர் விஷயத்துல வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு உதவுனதை தவிர எம்ஜிஆர் எல்லாமே ஊழல் தாண்டி எம்ஜிஆர் அடிச்சிருவாரு. அப்போ ஓடுற வெள்ளத்துல மரம், செடி, கொடி, பிணமெல்லாம் எம்ஜிஆர்னு ஓடும். எதிர்நீச்சல் போடுறவங்க தான் மனுஷன். சுத்த வீரனா தன்னை நம்பி, தமிழ் தேசிய அடையாளத்தை நம்பி, தமிழர்களை நம்பி சீமான் எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாடி சாராய வேர்களை கல்வி தந்தி ஆக்கினாரு. முல்லை பெரியார் உரிமையை மலையாளி கேரளாவுக்கு விட்டு கொடுத்துட்டாருன்னு, ராஜா முகமது தான் தமிழர் நின்னாருன்னு ஓங்கி ஸ்ட்ராங்கா வரும் நாள்ல இருந்தே ஒரு கொள்கை வீர நாட்டு ஒரு லட்சிய உறுதியோடு சரியோ தப்போ அவர் சொன்னதுல ஒரு கன்சிஸ்டண்டா நின்று சீமான் விளையாடுறாரு. இந்த இடம் விஜய் எம்ஜிஆர்னு விஜய் எம்ஜிஆருக்கு பின்னாடி போய் நிற்கிறது சீமானுக்கு பெரிய லீடர்ஷிப் அந்தஸ்தை கொடுக்கும். இதை வந்து ஊடகங்கள் பேச மாட்டாங்க, தினத்தந்தி எழுத மாட்டாங்க. சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தை சீமான் 8% எடுத்துட்டாரு, நம்ம ஒரு நாடாரு இன்னொரு நாடாரு எடுத்துட்டாருன்னு பொறாமையில புழுங்கிட்டு இருக்கிறாரு. பொறாமையில புழுங்கக்கூடிய சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் தமிழ் தேசிய அடையாளங்களை தான் சீமான் முன்னிறுத்துறாரு. அவருக்கு தாத்தா தமிழர் தந்தை ஆயத்தினார்ல தொடங்கி வேலுப்பிள்ளை பிரபாகரன், தீரன் சின்னமலை கவுண்டர், ரெட்டமலை சீனிவாசன், ஐத்தியாச பண்டிதர், வசுந்த முத்துராமலிங்க தேவர், ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் சொன்ன பெருந்தலைவர் காமராஜரை தான் முன்னிறுத்தி சீமான் போறாரு. அவர் வந்து மலையாளிங்கிற அடிப்படையில எம்ஜிஆரை விமர்சிக்கிறாரு, கன்னடங்கிற அடிப்படையில ஜெயலலிதா விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் தினத்தந்தில கட்டுரையா எழுதவே மாட்டாரு. ஏன்னா 8 விழுக்காடு வந்த சீமான் மேலும் தலைவராயிட்டா இவங்களுக்கு பொறாமையில புடுங்குவாங்கல்ல. இவங்க தாத்தா தமிழர் தந்தை ஆயிட்டுனா எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாரு. அவர் எடுத்த ஓட்டு 0.9% தான். உண்மைதானே அது? இதெல்லாம் சிவந்தி பாலசுப்ரமணியத்திற்கு பொறாமையும் பொச்சரிப்பும் இருக்கனால இதை எழுத மாட்டாங்க. நான் பேசின பிறகு திருந்துவாருன்னு நினைக்கிறேன், திருந்தி அவங்க எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கருத்துக்கும் அரசியல் கட்சிகள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்குள்ள இந்த விஜய்க்கு வந்து ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறது. விஜய் ஒரு பிரபல நடிகர் என்ற அடிப்படையில் கொடுக்கப்படுது. அது உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை குறைக்கும்னு விஜய் நினைச்சிருக்கலாம். அது அவர் விருப்பம். ஆனா எம்ஜிஆரே ஊழல் பரிச்சாடி சாராய வேர்களை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு இதெல்லாம் அடிச்சு சீமான் இருக்கிறாருங்கிறத தமிழர் தந்தைன்னு சொன்ன தமிழர் தந்தை ஆயத்தினார் பேர்ல நடத்தக்கூடிய தினத்தந்தி இதை கட்டுரையா ஏதோ எழுதலைன்னா விமர்சனங்கள், நியாயமான விமர்சனங்கள், உண்மையான விமர்சனங்கள் தினத்தந்திக்கு மேல மிக கடுமையா இருக்கும் என்பதை மார்ஷல் முன்னாடி நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் இந்த விஷயங்களையும் தினத்தந்தியில கவரேஜ் கொடுக்கணும். அல்லது தினத்தந்தியை பற்றி எங்கள்
கருத்து சுதந்திரப்படி உண்மையான நேர்மையான விமர்சனங்களும் கடுமையாக இருக்கும் என்பதை சோதி பாலசுப்ரமணியனுக்கு என்னோட கருத்தாக இதில் முன்வைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பண்ணுடைய